ஆடுங்க. இன்னைக்கு என்ன பண்ணலான்னு பார்ப்போமா? நம்ம சங்கீதம் இருக்கலாங்க. அதில் 118ஆவது சங்கீதத்தில் 6வது வசனம் இப்படியா சொல்லுது: கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? பாருங்கங்க, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். நீங்கள் இந்த வசனத்தை சொல்லி பாருங்கள். உங்கள் வாயில் சொல்லுங்கள், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னுட்டு சொல்லுங்களேன், ஒரு தைரியம் வரும். நீங்கள் இன்னைக்கு ஃபுல் டைமில் எந்த டைமில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த வசனத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க. ஒருவேளை உங்களுக்கு எதிராக ஏதாவது ஒரு போராட்டமோ இல்லைன்னா ஏதாவது ஒரு செயலோ இருந்தால் கூட உங்களை பார்த்து ஓடிப்போம். வசனம் சொல்லுது, கர்த்தர் என் பட்சம்னா என்னதுங்க? நம்ம பக்கத்தில், அவர் நம்மளுடைய பக்கத்தில் இருக்கும்போது நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? இப்போ பாருங்கள், நம்ம உலகத்தில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மந்திரி, பெரிய தலைவருக்கெல்லாம் முன்னாடியில் என்ன பாடி கேட்டு இருப்பாங்க. அவங்க பயப்பட மாட்டாங்க. என்னை யாரும் தொட முடியாது. என்னை தொடுறதுக்கு முன்னாடி இவங்கள தாண்டி தான் நம்மள வரணும் அப்படின்னுட்டு. அதே போல் இப்போ உங்களுக்கு பட்சத்தில் ஆண்டவர் இருக்கார். சரியா? அப்போ உங்களுக்கு வர்ற எல்லா துன்பமும், உங்களுக்கு வர்ற எல்லா வேதனையும் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். சரியா? உங்களை சுற்றி இப்போ வேலி எடுத்து காத்து கொண்டு இருக்கிறார். அப்போது மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? அவன் எனக்கு என்ன செய்வாங்க? ஒன்றும் செய்ய முடியாது. நிறைய காரியத்தில் கொண்டு வந்து எனக்கு யார் எதுவும் செஞ்சுட்டாங்க, யார் என்னை ஏதோ பண்ணியிருக்காங்க, எனக்கு இப்படி, என் மேலே அப்படி இப்படி பொறாமக்கண், வன்கண் எல்லாம் நம்ம சொல்கிறோம். நானும் அப்படி தான் சொன்னேன், இல்லை சொல்ல. ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நம்ம ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருந்தால் எவ்வளோ பெரிய மனுஷன் கூட நம்ம முன்ன வந்தால் கூட நம்ம பயப்படக்கூடாதுங்க. ஆண்டவர் நம்மளோடு இருக்கிறார், அவர் நம்மளை வழி நடத்துவார். இந்த வசனத்தின்படி இன்னைக்கு இது சொல்லிக்கிட்டே வாங்க, டெய்லி சொல்லுங்கள். அந்த வார்த்தையே உங்களை நிறைய இடத்துல பாதுகாக்கும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்க, நான் பயப்படேன். மனுஷன் நினைச்சான், நான் உள்ள மனுஷன் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாதுங்க. பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த தேவன் நம்மளோடு இருக்கும்போது அவருக்கு முன்ப அவன் எதுவுமே பண்ண முடியாது. மனுஷன் எதுவுமே பண்ண முடியாது. இன்றைக்கி இந்த வார்த்தை நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளுங்க. இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு ஆகக்கெடுவது இதன்படி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தேவன் ஆசீர்வதிப்பாராக.